Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்டெட் அண்ட் தென் எஸ்டிடி இங்கிலீஷ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தான் பார்க்குறோம். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 4வது ப்ரோஸில் 2வது பார்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா இந்த இங்கிலீஷ் வீடியோ முக்கியமாக 1 to 8 வரையுமே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 8th சப்ளிமெண்ட்ரி மட்டும் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம இந்த 9th ப்ரோஸ் முடிக்கையுமே நம்ம பார்த்துடலாம். அதுக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மகிட்ட எஸ்டிடிக்கான இந்த இங்கிலீஷ் நோட்ஸும் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறதும் ஆக்சிலரி வெர்ப், மாடல் வெர்ப், இந்த 3ஐயும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3ஐயும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ரோஸ் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறது எல்லா கிளாஸஸ்லையுமே நம்ம வீடியோவில் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே வந்துட்டு வந்திருக்கும் ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃப்ரேசல் வெர்ப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வெர்ப் வந்துட்டு இருக்கும். ஒரு மெயினாக செய்யக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு அந்த வினை வந்துட்டு வரும். ஓகேவா? வெர்ப் வந்துட்டு வந்திருக்கும். அது கூட சேர்ந்து அட்வர்ப் வரலாம் அல்லது ப்ரிப்போசிஷன் வரலாம். ஓகேவா? அல்லது ரெண்டுமே வரலாம். இந்த மாதிரி வரதான் நம்ம ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ டெஃபனிஷன் கொடுத்து கேட்கலாம். இந்த டெஃபனிஷனை கொடுத்து இது எதுக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறது ஒரு மெயின் வெர்பு ப்ளஸ் அட்வர்பாக வரலாம், இல்லைனா மெயின் வெர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷனாக வரலாம், இல்லைனா மெயின் வெர்ப் ப்ளஸ் அட்வர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன், இந்த 3 சேர்ந்தும் வரலாம். அதை தான் நம்ம ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வரும்போது அது ஒரு புது கம்ப்ளீட்டாக என்னென்னா ஒரு புது மீனிங்கை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஓகேவா? இதுதான் ஃப்ரேசல் வெர்புக்கான டெஃபினிஷன். இப்போ ஃப்ரேசல் வெர்ப் வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னா அதோட மீனிங் என்ன? லைக் சம்திங் ப்ளசன்ட். ஓகேவா? அதாவது ரொம்ப ஃபாண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. லைக் சம்திங் ப்ளசன்ட். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஹிடன் அவே அப்படிங்கிறது நம்ம இந்த கன்சீல்டு அப்படிங்கிறது நம்ம இந்த லெசனோட கிளாசரியிலே பார்த்துருந்தோம். மறைக்கிறது. ஓகேவா? ஹிடன் அவே அப்படின்னா கன்சீல்டு, மறைக்கிறது. லாக்கப்பில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாண்ட் ஆஃப்ங்கிறது ப்ரிப்போசிஷன், அவே, அதுக்கப்புறம் அப்பு, அட்டு, அப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிப்போசிஷனாக தான் மேக்ஸிமம் வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாக்கப் அப்படிங்கிறது இம்ப்ரிசன், அதாவது ஜெயிலில் இருக்கிறது. ஓகேவா? இம்ப்ரிசன். அடுத்து லாஃப்ட் அட் அப்படின்னா ரெடிகோல்டு, அதாவது கேலி செய்கிறத வந்துட்டு நம்ம லாஃப்ட் அட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லுக்கட் அப்படின்னா ஒன்றை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. லுக் அட் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸாமைன் க்ளோஸ்லி, அதாவது நல்லா எக்ஸாமைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பிரிங்க் அப்னா ரைஸ், உயர்த்துறது. கேவ் அப்னா விட்டு கொடுக்குறது. அப்போ லெஃப்ட், அதாவது விட்டுறது, இல்லைன்னா ரெலின்குயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கை விட்டுறது அப்படின்னு சொல்லலாம். வெண்ட் த்ரூ அப்படின்னா எக்ஸாமைன்டு கேர்ஃபுல்லி. ஸோ கோ த்ரூ நம்ம மேலே பார்த்தோம்ல லுக் அட் அப்படிங்கிறதும் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சேம் தான். வெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு அது பாஸ்ட் டென்ஸில் வந்துட்டு வரும். லுக்குன்னு வரும்போது நமக்கு அது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துட்டு வரும். அடுத்ததாக ஃபினிஷ் அவுட் அப்படிங்கிறது டெஸ்ட்ராய் சம்திங். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ரேசல் வெர்ப் நீங்கள் பார்க்கும்போது அது ப்ரெசண்ட்டாக பாஸ்டாங்கிறதையும் நல்லா பார்த்து போடுங்க. ஓகேவா? அடுத்து ஃபினிஷ் அவுட் அப்படின்னா டெஸ்ட்ராய் சம்திங், அதாவது ஒன்று அழிக்கிறது. ஃபிகர் அவுட் அப்படின்னா அதை திங்க் பண்ணுறது, இல்லைனா ஒர்க் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் ஃபிகர் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசல் வெர்ப், இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக வந்துட்டு ஆக்சிலரி வெர்ப் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சிலரி வெர்ப் அப்படிங்கிறது நம்ம 2 டைப்பாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஒன்று ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப், இன்னொன்று மாடல் வெர்ப். ஓகேவா? அப்போ ஆக்சிலரியில் 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரைமரி ஆக்சிலரி, இன்னொன்று மாடல் அப்படிங்கிறது தான். ப்ரைமரி ஆக்சிலரினா என்ன? இந்த ப்ரைமரி வேர்புன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ப்ரைமரி ஆக்சிலரி வேர்பை ப்ரைமரி வேர்புன்னு கூட சொல்லலாம். அதில் என்னென்ன வேர்ப் வரும்னு பார்த்தீங்கன்னா பி வேர்ப், டூ வேர்பு, ஹேவ் வேர்பு வரும். ஓகேவா? பி வேர்ப், டூ வேர்ப், ஹேவ் வேர்பு, இந்த 3 வருது அப்படின்னா இதை தான் நம்ம ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பி வேர்ப் அப்படிங்கிறது என்னெல்லாம்? ஸோ பி வேர்ப் அப்படிங்கிறது நமக்கு 5 வேர்ப் இருக்குது. என்ன? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இது வந்துட்டு பி வேர்ப் அப்படின்னு
சொல்கிறோம். அடுத்து டூ வேர்ப்னா என்ன? டூ, தஸ், டிட் இந்த மூணையும் நம்ம டூ வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஹேவ் வேர்ப்னா என்ன? ஹேவ், ஹேஸ், ஹேட் இந்த மூணையும் நம்ம ஹேவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த 3 வேர்பையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிரைமரி ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மாடல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேன், ஹுட்டு, மே, மைட்டு, சால், ஷுட்டு, வில், உட்டு, மஸ்ட்டு இந்த மாதிரி வரக்கூடிய வேர்ட்ஸை நம்ம மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இருக்குது, அது வந்துட்டு செமி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செமி மாடலில் சில வேர்டு வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட், டேர், யூஸ்டு டு, ஆர்ட் டு இந்த 8th பார்த்தீங்கன்னா நிறைய செமி மாடல் வேர்ப் வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஓகேவா? ரெஃபர் பண்ணிக்கோங்க. செமி மாடல் அப்படிங்கும்போது நீட், டேர், யூஸ்டு டு, ஆர்ட் டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு செமி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம மாடல்ஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக வந்துட்டு பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சில ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மாடல்ஸில் பார்த்திங்கன்னா மஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மாடல் வேர்ப் தான். அது எந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆப்ளிகேஷன்னா என்னென்னா கடமைகள். ஸோ இது வந்துட்டு உங்களோட கடமை நீ கண்டிப்பாக பண்ணணும் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம மஸ்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். லாஜிக்கல் கன்க்ளூஷன், ஒரு லாஜிக்கலாக ரீசன் இருக்கும். ஸோ அங்கே ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ நாம் மஸ்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். சர்டைன்ட்டினா நிச்சயத்தன்மை, உறுதித்தன்மை அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வரும்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம சர்டைன்ட்டி யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ மஸ்ட் ஸ்டாப் வென் த டிராஃபிக் லைட் ஸ்டாண்ட் ரெட். ஸோ ரெட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிராஃபிக் லைட்டில் ரெட்டு வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். அது வந்துட்டு ஒரு ரூல். ஓகேவா? அது வந்துட்டு ஒரு கடமை, நம்மளுடைய கடமையும் கூட. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம மஸ்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ஹீ மஸ்ட் பி வெரி டயர்ட், ஹி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஆல் டேஸ் லாங். ஸோ லாங் அந்த டே ஃபுல்லாக ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணனால அவன் கண்டிப்பாக டயர்டாக இருப்பான். ஸோ இது வந்துட்டு என்னென்னா நமக்கு லாஜிக்கல் கன்க்ளூஷனில் வரும். டே ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான், அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணிப்பான், அவன் வந்துட்டு டயர்டாக தான் இருப்பான். அதை தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக மே அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும்? மேங்கிறது நம்ம ஏதாவது பெர்மிஷன் கேட்குற இடத்துல நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பர்மிஷன் இல்லை ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நம்ம மே அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். மே ஐ கம் இன் அப்படிங்கிறது பெர்மிஷனாக வந்துட்டு வரும். வேர் ஆர் மை கீஸ். ஸோ இது வந்துட்டு வராது. ஓகேவா? மை கீஸ் அப்படிங்கிறது வேர் ஆர் மை கீஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் கேட்கும்போது தே மேபி இன் த கார். ஸோ கொஸ்டின் மேபி அது வந்துட்டு காரில் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இடத்துல என்னென்னா நம்ம மே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு புல்லட்டின் வரக்கூடாது. இது ரெண்டும் சேர்த்து ஒரே எக்ஸாம்பிள் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஸ்ட் நாட் அப்படிங்கிறது ப்ராஹிபிஷன், அதாவது தடை செஞ்ச இடம். ஏதாவது ஒன்று தடை செஞ்சுருக்காங்க, அந்த இடத்துல இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தான் மஸ்ட் நாட் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் இன் த ஹாஸ்பிட்டல். இங்கே கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா யூ டேஷ், இங்கே வந்துட்டு இப்போ டேஷ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சாரி, டேஷ் கொடுத்துட்டு இந்த டேஷில் என்ன ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ ஸ்மோக் இன் த ஹாஸ்பிட்டலில் ஸ்மோக் பண்ணக்கூடாது. அப்போ அது வந்துட்டு ஒரு ப்ராஹிபிஷன், தடை செய்யப்பட்ட ஏரியா. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? மஸ்ட் நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணுங்கிறது தெரியணும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிரஸிங்கை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். அடுத்ததாக மைட் அப்படிங்கிறது எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பொலைட் பெர்மிஷன், கொஞ்சம் அமைதியாக நம்ம யார்ட்டையாவது பெர்மிஷன் கேட்கும்போது, இல்லைனா எங்கேயாவது பாசிபிலிட்டி இருக்கா, ஏதாவது சான்சஸ் இருக்கா, நம்ம மேக் யூஸ் பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம மைட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? மேங்கிறது நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் வரலாம், மைட்டுங்கிறது நமக்கு பாஸ்ட் டென்ஸில் வந்துட்டு வரும். இப்போ மைட் ஐ சஜஸ்ட் ஆன் ஐடியா, நான் வந்துட்டு ஐடியா கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி, நான் வேணால் ஒரு ஐடியா கொடுக்கட்டா அப்படிங்கிற மாதிரி. I might go on holiday to Australia next year. ஸோ நான் வந்துட்டு ஹாலிடேக்கு போகலான்னு இருக்கேன், ஒரு சான்ஸில் நான் வந்து கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நான் போகலாமான்னு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி மே, மைட் அப்படிங்கிறது நமக்கு பாசிபிலிட்டியில் இந்த ரெண்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்ததாக நீட் நாட் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு வித எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது, இப்போ லேக் ஆஃப் நெசசிட்டி, அதாவது தேவையில்லாத ஒரு இடத்துல, நெசசிட்டினா தேவை, லேக்னா இல்லாத, இப்போ லேக் ஆஃப் நெசசிட்டி தேவையில்லாத இடத்துல. அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன்,
ஆப்ளிகேஷன், அதாவது இது கட்டாயம் இல்லை, அது வந்துட்டு கண்டிப்பாக பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த நீட் நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ நீட் நாட் பை டொமேட்டோஸ், தே ஆர் plenty ஆஃப் டொமேட்டோஸ் இன் த ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜில் நிறைய டொமேட்டோ இருக்கனால நான் இப்போ டொமேட்டோ வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கேன் அப்படிங்கிறது எபிலிட்டி, அதாவது என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல, இல்லைன்னா பெர்மிஷனில், என்னன்னா பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டிக்கு 3 வந்துருச்சு. ஓகேவா, ஒன்று மே பார்த்தோம், மைட் பார்த்தோம், இப்போ கேன் பார்த்துருக்கோம். ஸோ பாசிபிலிட்டி இருக்க இடத்துல நம்ம இந்த கேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஐ கேன் ஸ்விம், என்னால் முடியும். ஸோ இது எபிலிட்டியை குறிக்குது. கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் ப்ளீஸ், இது பெர்மிஷனை குறிக்குது. ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர், ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுறனால கேன்சர் ஏற்படலாம், ஸோ ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த பாசிபிலிட்டிக்கு இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா, அடுத்ததாக ஷுட் இல்லைனா ஆட் டு, இது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது நீங்கள் பண்ணணும், ஆனால் அதை கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை, ஆனால் பண்ணுனா நல்லது அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு 50% வந்துட்டு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஓகேவா, அடுத்ததாக எங்கேயாவது அட்வைஸ் பண்ணும்போது, அடுத்து லாஜிக்கல் கன்க்ளூஷன் இருக்கும்போது மஸ்ட்டுக்கு பார்த்துருப்போம். ஸோ அதை தான் சுட்டுக்கு பார்க்க வரோம். இந்த மஸ்ட்டு சுட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம நீ வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி, ஷுட்டுனா 50-50 இருக்கிற மாதிரி இடத்துல பண்ணுங்கள். மஸ்ட்டுங்கிறது 100% நீங்கள் ஃபாலோ பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்ததாக எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஷுட் அல்லது ஆட் டு அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணலாம், ஷுட்டும் யூஸ் பண்ணலாம். ஐ ஷுட் டு see a doctor, ஐ ஷுட் see a doctor, ஐ ஹாவ் எ டெரபிள் ஹெட்டாக், எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமான தலைவலி இருக்குது, நான் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. யூ ஷுட் ரிவைஸ் யுவர் லெசன், நீ வந்துட்டு லெசனை ரிவைஸ் பண்ண. ஸோ லெசனை ரிவைஸ் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக இல்லை, அவன் வந்துட்டு கண்டிப்பாக அது கடமைங்கிறது கிடையாது. அவன் வந்துட்டு லெசனை ரிவைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ ஒரு 50% வந்துட்டு வர இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். he should very tired, he should be very tired, he had working all day long. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் லாஜிக்கல் கன்க்ளூஷன். இங்கே வந்துட்டு நம்ம மஸ்ட்டு போடலாம், இல்லை ஷுட்டு போடலாம், இல்லை ஆட் டு போடலாம். ஓகேவா, அடுத்ததாக ஹுட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஸிங் எந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணோம்னா எபிலிட்டி இன் த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டில் நம்மளால் முடியக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணும்போது. அடுத்ததாக பொலைட்டாக பெர்மிஷன் கேட்கும்போது. அடுத்து பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டி இங்கேயும் வந்துருச்சு. இந்த 3 விதமான இடத்துல நம்ம ஹுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், வென் ஐ வாஸ் யங் ஐ ஹுட் ரன் ஃபாஸ்ட். ஸோ எபிலிட்டி இன் த பாஸ்ட், அவன் சின்ன பையனாக இருக்கும்போது, எங்கே இருக்கும்போது அவனால் நல்லா ஓட முடிஞ்சிச்சு. ஓகேவா, ஆனால் இப்போ வந்துட்டு கரண்ட்டில் அவருக்கு வயசாயிடுச்சு, அதனால ஓட முடியல. அப்போ அவங்களுடைய திறமை பாஸ்டில் அவங்களால முடியக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்துட்டு ஹுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஹுட் ஐ ஜஸ்ட் சே சம்திங். ஸோ இந்த இடத்துல ஹுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இட் ஹுட் ரெயின் டுமாரோ, நாளைக்கு வந்துட்டு மழை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல. ஸோ இந்த மாதிரியான இடத்துல நம்ம ஹுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்பை எங்கே யூஸ் பண்ணுறோம். ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிறத நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா டென்சஸை வந்துட்டு எங்கெல்லாம் டென்ஸை வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுற இடத்துல நம்ம ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஷார்ட் ஆன்சரில், கொஸ்டின் டேக்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். டைரக்ட், இன்டைரக்டில் யூஸ் பண்ணுறோம், நெகட்டிவில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிளேசஸில் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்ததாக கேன் யூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் கேன் யூ ப்ளே த கிட்டார், கேன் யூ ப்ளே ட்ரம்ஸ். ஸோ இது வந்துட்டு நீங்களாகவே கூட கேன் யூ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, அடுத்ததாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகேவா, நெசசிட்டி, அப்ளிகேஷன், பெர்மிஷன், இந்த 3 இடத்த நம்ம குறிக்கிறோம். இங்கே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக என்னது யூஸ் பண்ணணும், ஆப்ளிகேட்ரி அப்படின்னா நம்ம கடமைன்னு சொன்னோம். அப்போ எந்தெந்த இடத்துல கடமை அது கண்டிப்பாக முக்கியம்னு வருதோ அங்கெல்லாம் நம்ம மஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அடுத்ததாக வி யூஸ் டேஷ் வென் சம்திங் இஸ் த ரைட் திங் டு டூ. ஸோ கரெக்டான விஷயம் நீ வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஷுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வி யூஸ் டேஷ் வென் சம்திங் இஸ் சஜஸ்டட் ஆர் ரெக்கமெண்டட். ஸோ நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுறோம், இதை நீ பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஆட் டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இந்த 3ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க.
அடுத்ததாக கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான், மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நான் ரீட் பண்ணி விட்றேன், நீங்கள் சால்வ் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் மே பி குவைட் வென் தே ரைட் த எக்ஸாமினேஷன். அவங்க எக்ஸாமினேஷன் எழுதும்போது எப்படி இருக்கணும், மே. ஓகேவா, அந்த இடத்துல வேறு எதுவுமே சூட் ஆகலை, சுட்டு மஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல மே இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் மே பி குவைட் வென் தே ரைட் த எக்ஸாமினேஷன். ஓகேவா, யூ ஷுடின்ட் வியர் எ கோட், இட்ஸ் எ குவைட் வார்ம். இட்ஸ் குவைட் வார்ம், கொஞ்சம் வார்மாக இருக்கனால நீ வந்துட்டு கோட் போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஹுட் ஓப்பன் த விண்டோ, இட்ஸ் எ வெரி ஹாட் இன் த ரூம். ஹுட். ஓகேவா, இங்கே வந்துட்டு அந்த ஐ வந்துச்சுன்னா நம்ம கேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஐ ஹுட்டின் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே பிகாஸ் ஐ வாஸ் இல். ஓகேவா, நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு உடம்பு முடியாதனால நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகலை அப்படிங்கிற, அப்போ ஹுட்டின்ட் அப்படிங்கிறத போடணும். வென் ஷி வாஸ் 18 ஷி ஹுட் ரன் ஃபாஸ்ட். அடுத்து யூ ஷுடின்ட் ட்ரைவ் ஃபாஸ்ட், இட்ஸ் நாட் சேஃப். சச்சின் இஸ் அ ஃபேமஸ் கிரிக்கெட்டர், ஹீ கேன் பேட் வெல். ஓகேவா, ஸோ இந்த ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு மேக்ஸிமம் இந்த மாடல் வேர்பில் என்ன போடணுங்கிறது தெரிஞ்சிடும். இந்த மஸ்ட்டு, சுட்டு, ஆட் டு யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃபில் எங்கெங்கே எந்தெந்த மாடல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அடுத்ததும் அதே தான், அப்ராப்ரேட் மாடல்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அது கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு இந்த மாதிரி இதிலேருந்து வரலாம், அதனால் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் மேக்ஸிமம் வராது, ஒரு வேளை வந்துச்சுன்னா நம்ம அட்டன் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ப்ரோஸ் 5 வாட்டர் த எலிக்சிர் ஆஃப் லைஃப், சர் சி.வி. ராமன் அவர்களுடையது. இந்த ப்ரோஸை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரி, 8th சப்ளிமெண்ட்ரி நான் ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம அந்த 9th ப்ரோஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த 8th சப்ளிமெண்ட்ரி வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, தேங்க்யூ.